ஹாய்ங்க, இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையவே லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், இன்டர்வியூ போகிறது, வீட்டில் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா பிரியாணி கபாப் தான். பெங்களூரில் தேஜு கபாப் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு மசாலா வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கபாப் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வேறு எந்த மசாலா ஆட் பண்ணுவீங்களோ, நான் வெறும் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் கேர்டு, அதுக்கப்புறமா லெமன் போடுவேன். நான் 1/2 கேஜிக்கு 2 பேக்கெட் போடுவேன், 1 கேஜிக்கு 5 பேக்கெட் போடுவேன். சூப்பராக இருக்குங்க அந்த கேஜி கபாப் மசாலா, ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க தாங்க டோரா, க்யூட்டாக இருக்காங்கல்ல. என்னென்னவோ ஓப்பனிங் செரிமனி பார்த்துருப்பீங்க, வாங்க பிரியாணி ஓப்பனிங் செரிமனி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிரியாணி இப்போ அது பார்க்க சொல்ல கூட எனக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கபாப் செஞ்சுட்டு நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி டே அக்கா வீட்டுக்கு போனாலே ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க, ஜாலியாக இருக்கும். அக்கா வீட்டுக்கு போனாலே உங்கள் அக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பாப்பா கபாப் செய்கிறா, ஆனால் அவங்களுக்கு செய்ய தெரில, நான் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அக்கா எல்லாேருக்கும் போட்டு கொடுத்தாங்க, நாங்களும் சாப்பிட்டு அந்த டே இதோட vlog முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். until then டாட்டா, பை பாய்.